நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மீன் குழம்பு டேஸ்ட்டில் முட்டை குழம்பு. இது செய்கிறதுக்கு 10 to 15 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். 2 பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிங்க. 3 நடுவில் கீறின பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் 3/4 பதம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மொத்தமாக சேர்த்து கூட சில பேர் மிளகா தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தாலும் அதிலேருந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் குழம்புக்கு தேவையான 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே உப்புமே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நம்ம கலக்கிறப்ப இந்த மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடும், தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தக்காளியும் வெந்து வந்துருச்சு. அதே டைமில் மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கமகமன்னு வாசனை வருது. இந்த டைமில் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் புளி ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். நீங்கள் புளி கம்மியாக ஊற்றிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு அது கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 முறி தேங்காவை அரைச்சி விட்டுக்கோங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. தேங்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு முட்டையாக உடச்சி பொறுமையாக அந்த குழம்புல ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு கரண்டி போட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணிடாதீங்க. அப்படியே லிட்டு வச்சு மூடி ஒரு 6 to 7 நிமிஷம் வேக விட்டுடுங்க. 6 நிமிஷம் பாருங்க, நான் ஒரு 7-8 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்ட 4 முட்டையுமே கொஞ்சம் கூட கரையாமல் சூப்பராக வெந்து வந்துருச்சு. முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு கூட நம்ம சிம்லேயே தான் வச்சுருக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. முட்டை அப்படியே கரைஞ்சி குழம்பு ஃபுல்லாக இதுவாகிடும். இப்போ கருவேப்பிலை மல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பரான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.